வணக்கம் வணக்கம் கைஸ். எக்ஸ்டர்டேவே சொல்லியிருந்தோம் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பசங்களோட. சரி ரைட்டு, அம்மா சொன்ன வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம், இல்லாட்டினா சரியாந்திர திட்டுவிலுன்னு முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட இவங்களை 2 வருஷமாக நான் கூப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் இப்போ தான் அது வந்திருக்காங்க. அப்புறம் ஜூனியர் பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கோயிலுக்கு போவேன். அப்புறம் அவனும் வந்துட்டான். சரி ரைட்டு, அப்போ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த கௌதம் பையன் வரும்போது பெட்ரோல் போட்டு விளையாட்டுக்கு திரும்பி வள்ளியில் நின்றுச்சுட்டு போயிட்டு பெட்ரோலை போட்டு அப்புறமேட்டு எப்படியோ ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். அப்புறம் நம்ம கௌதம் பையன் வந்து எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி வாடா எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மறந்துட்டோம். அப்புறம் எப்படியோ கோயிலுக்கு மேலே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு கீழே வரும்போது எண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப நம்ம பசங்கள்லாம் என்ட்ரி கிட்டத்தட்ட அவங்க ஒரு 3 பேரோட வந்திருக்காங்க போல். அப்புறம் என்ன வெளியில் போயிட்டு கிளைமேட்லாம் பார்த்துட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தரணீஸ் பையன் நம்மளை கிட்டத்தட்ட ஒரு 50 படிக்கட்டு பக்கமாக நம்மளை தூக்கிட்டு வந்து இறக்கி விட்டாப்புல. அவருக்கு ஒரு கோடி நன்றி. அப்புறம் கீழே போனோன்னு ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு அப்புறம் ஆற்றுக்கு போகலானா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம கௌதம் பையன் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துருப்பான் போல இருக்குது. அதை அப்போ கொடுக்காம ஆற்றுக்கு போகும்போது கொடுக்குறான். சரி போட்டிருக்கேன், நல்லா இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன அப்படியே ஆற்றுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் ஆற்றுல வரும்போது சாமிலாம் அழைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் குளிச்சு முடிச்சுட்டு திரும்பியும் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். செம்ம பசி. சரின்ட்டு போகிற வழியில் அப்புறம் மோதிரம் வாங்கினாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் செம்மையாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு சுவையில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக நிற்க விட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக இலைய போட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கௌதம் பையில கிளப்பி விட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அண்ணன் கால் பண்ணி சாப்பிடவாடா கறி எடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேயும் சாப்பிட்டா அங்கேயும் சாப்பிட முடியாது. போனோன்னு ஒரு ஒர்க்காவை போட்டேன் அண்ணன் மடியில். அப்புறம் என்ன க்ரில்லு மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம மசாலா எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக சமைச்சிட்டு நம்மளை தண்ணியை கொண்டு வாடான்ட்டாங்க. நம்ம சிவகண்ணை இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலைன்ட்டு சிவகண்ணனை கொண்டு வர வச்சுட்டு இன்றைக்கோட நாளை எண்டு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.